வணக்கம். என் பேர் புவனேந்திரன் பூபாலசிங்கம். எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் என்று நினைக்கின்றேன். ஆம், அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2022 ஒன்டாரியோ ப்ராவின்ஸ் கனடாவில் இது ஒரு விபத்தொன்று நடந்தது. அதில் ஒரு டம்ப் ட்ரக் டிரைவர் எங்கள் வைஃப் என் மகன் 3 பேரும் அந்த இடத்த ரெட் லைட்டில் அதில் ஒரு விபத்தை உண்டாக்கி அதில் இந்த வைஃபும் மகனும் இறந்து விட்டார்கள். இப்போ அந்த பிறந்த டைமில் நான் வேலையில் இருந்தபடியால் எனக்கு தெரியவில்லை. இது புதன்கிழமை 2 மணிக்கு நடந்தது மதியம். ஆனால் எனக்கு மாலையில் 6:30 மணி அளவில் தான் போலீஸ் அடித்து என்னை விரை சொல்லி அதை விளங்கப்படுத்தினார்கள். ஆனால் பாருங்கள், ஒரே இடத்தை இருந்தே அந்த தகவலை அறிய தராமே எனக்கு அதால் மன உளைச்சலும் இதுவும். அதோடு நான் இழந்தது எனது மனைவி பிள்ளைகளையும் 2 பேரையும். ஆனால் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு இப்போ தான் தெரிகிறது. ஆனால் அந்த ரோட்டில் வாகனம் செலுத்துவர் இந்த டம்ப் ட்ரக் டிரைவர் இல்லாட்டி பெரிய வாகனங்கள் ஓடுறவர்கள் அவதானமாக ஓடினீர்கள்டா அது இப்படி உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆனால் ஒரு ஃபேமிலியை இன்றைக்கு எங்கேயே தெரியாமல் அவ்வளவுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் அவதிப்படுகிறேன். நித்திரையில் சாப்பாடு சாப்பிட இல்லாமல் இருக்குது. மற்றது ஒன்றுமே என்னால் செய்ய முடியாமல் இருக்குது. இதே நிலைமை ஒருத்தருக்கும் பெறக்கூடாதுன்றதுக்காண்டித்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு செய்கின்றேன். ஆனால் இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வாகனம் செலுத்தும் போது மற்றவர்களையும் பாருங்கள். இப்படி ஒரு நிலைமை மற்ற ஃபேமிலிக்கு வரக்கூடாது. ஏனென்றால் உங்களது தவறால் எத்தனையோ இப்படி ஒரு ஃபேமிலியே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை உணர்ந்து கொண்டு வாகனங்களை பார்த்து செலுத்துங்கள். ஆனால் எங்களோட இப்போ எத்தனையோ இந்த டம்ப் ட்ரக்டரை அவரே டெக்ஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஃபோனில் இருந்திருக்கலாம், இல்லை நித்திரையில் இருந்திருக்கலாம். என்னென்ன இந்த பார ஓட்டிகள், அதாவது அவர்கள் பணத்தைத்தான் எதிர்பார்ப்பினை ஒழிய மற்றவன் வாழ்க்கையை எதிர்பார்க்க மாட்டேன். அவர் என்னென்ன எங்களுக்கு வியர்த்தி இருந்தவர் ஒரு டம்ப் ட்ரக் டிரைவர். அவர் ஒரு வெஹிக்கிள், அவர் டம்ப் ட்ரக், அதுக்கு பின்னாலே இன்னும் ஒரு வெஹிக்கிள், அதில் 2 வெஹிக்கிள் காபி கொண்டு வந்தது. அவர் அவர்கிட்ட முதலாளியே சொல்லியிருக்கிறார், ஓனரே சொல்லியிருக்கிறார் என்னென்னா, அவர் மண்டே டு சண்டே வேலை செய்கிறண்டும், அதாவது 6 to 7 days வேலை செய்கிறண்டும், 10 to 12 hours a day வேலை செய்யணும். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அவர்களுக்கு இவ்வளவு டயர்டாக இருக்கும், இவ்வளவு லாங் ஹவர்ஸ் வேலை செய்கிறபடியா. அதோட அவர்கள் பணத்தை தான் எதிர்பார்க்கிறார் ஒழிய இந்த பாரோட்டிகள். ஆனால் மற்றவன் ஃபேமிலியை எனக்கு நடந்தது, மற்றவன் ஃபேமிலியை ஒன்றும் யோசிக்க மாட்டார்கள். எனக்கு நடந்தது இன்னும் ஒரு ஃபேமிலிக்கு வரக்கூடாது. என்ற வேதனைகள் இதுவெல்லாம் எனக்குத்தான் தெரியும். அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டித்தான் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். ஏனென்றால் இதே மாதிரி மற்ற ஃபேமிலியும் இப்படி வருந்தக்கூடாது. அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு வாகனம் செலுத்தும் போது மக்களாகிய எல்லோரும் அதை உணர்ந்து இதை மற்றவற்ற வாழ்க்கைகளை அழிக்காதீர்கள். இது ஒரு ரெட் லைட்டில் மோதித்தான் இந்த விபத்து நடந்தது. அது நியூஸ்லேயே வந்திருக்குங்க, பார்த்துருப்பீர்கள். கேர்லெஸ் டிரைவர், மற்றது அவர் டேஞ்சர் டிரைவர். அதாவது ரெட் லைட்டில் ஸ்டாப் பண்ணக்கூடியதாக, அதாவது நிறுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் நிறுத்தையில். அதோடு அவர் வெஹிக்கிள், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்டுக்கு எடுக்கக்கூடிய வசதி எல்லாம் இருந்தது. அவர் அதையெல்லாம் எடுக்கலை. ரைட் ஹேண்ட் சைட்டுக்கு அவரால் செலுத்தி இருந்தால் அந்த இது ஒரு சின்ன இதுகளோட தவறோடு இருக்கும். ஆனால் இந்த விபத்து, நீங்கள் பார்த்துருந்தீங்களா வீடியோ எல்லாம், எப்படி இந்த விபத்து நடந்தாண்டு. இதை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டு உங்களோட வாகனங்களை செலுத்தும் போது இன்னும் ஒரு ஃபேமிலியை இப்படி
கஷ்டப்படுத்தாமல் அவர்கள் இப்போ பாருங்கள், நான் வாழ்வா சாவாண்ட இதில் இந்த வாழ்க்கை இருக்குது. கூடுதலான இப்படி ஒரு நடந்து விட்டால் அவன் ஃபேமிலியே அழிஞ்சிடும். ஆனால் இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் இதை இதை எல்லாரிடம் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் ட்ரைப் சேஃப் என்ற ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் எல்லோரும் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த இதை மற்றவர்களுக்கு எடுத்து பாவிக்கும்படியும் அதோட மற்றவர்களுக்கு பகிரும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் இது ஒருவருக்கு நடந்தால் தான் அந்த வலி தெரியும். ஆனால் எனக்கு நடந்தபடியாக அந்த வலியை உங்களோடு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை இன்னும் ஒரு ஆட்களுக்கு எடுத்து சொல்லி இதை ஒரு கால் நீங்கள்